ஐயா தூத்துறீங்களா? அப்படியே தூத்துற எடுக்கிறேன், வீடியோ போடுங்க. ஏன் காத்தடிக்கிறதுனால வெயிட் பண்ணுறீங்களா? காத்தடிச்சா தான் வேகமாக போகும். காற்றை பார்த்து தூத்தணும். சரி சரி. நோவுனா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கருப்பாயிருச்சுல இப்படி கருப்பானா நோவு மொத்தமா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். மல்லி எல்லா செடி கூட நோவு விழுந்துருச்சா? ஆமாம், அதே மாதிரி மல்லிக்கும் இதில் விழுந்துருச்சு. விளையாட்டில் இருந்தது. இப்போ கருப்படிச்சதுன்னா நோவு விழுந்துனா தான். இது என்ன காரணம்? அந்த பனினாலையா? பனி மிளகாய்க்குன்னு நோவு வந்துருச்சு. இது இந்த சுருட்டு நோய், சுருட்டு நோக்காடு, அழுப்பு நோக்காடு, சுருட்டு நோக்காடு இந்த மாதிரி வந்து மல்லி கூட கருப்பாடிச்சு. செடி இல்லாமல் அப்படியே சுருட்டு இலை உறஞ்சிருச்சு. அதே சுருட்டு நோக்காடு. இந்த தூத்தி எடுக்கிறதே மல்லியா இப்படி தான் இருக்கும். கால்ட்டு போட்டு மிதிச்சு கொண்டாந்து காய போட்டு கால் கொண்டு வந்து மிதிப்பிய மிதித்து மறுபடியும் தூத்துவி. அதை மல்லி இருந்துச்சுன்னா ரோட்டில் போட்டு விடலாம். ரோட்டில் போட்டால் உடையாதா? உடையாது. நிறைய போட்டுருந்துச்சுன்னா உடையாது. உடையிறதுக்குள்ள அள்ளிடலாம். அள்ளிட்டு மாதிரி சண்டை போடலாம். இப்போ காத்திருக்குது கொஞ்சம் தள்ளு. ஏ தேவா, எங்கே வர? என்ன வேலையா? சரி சரி. என்ன வேலாத்த? அந்த காலத்தில் இப்படி தானே நெல் தூத்துவாங்க. வேறு ஒதுங்கிருச்செல்லாம். இப்போ எங்கே தூத்துறாங்க? அம்பட்டையும் அப்படியே அறுத்துக்கணும் போட்டு வண்டியில் எழுதுறேன். அதான் ஏற்றிடுவீல. அப்போ புளி மாதிரி நெட்டில் போட்டு இங்கிட்ட ஒரு ஆள் அங்கே போட்டு அள்ளி தூத்துவோம்ல. ஆமாம். அதனால் பார்க்கவே முடியலையே. இப்படி யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படி? அப்போ யாருக்கா அது கருது ஆள் விட்டு அறுத்து கட்டு சுமந்து கொண்டாந்து மாடு விட்டு உழப்பி அங்கே பிடிச்சி அடிச்சு அதுக்கு பிற்பாடு நெல்லை குமிச்சு மறுபடியும் அள்ளி பொலியில் விட்டு அப்படி தூக்கி அழுவாங்க. ஆமாம். அப்போ அறுக்கிற நேரம் கறக்கிற வச்சு கறந்து இருக்கிற நேரம் இப்போ வந்து வண்டி வச்சு அறுத்து போடுறதுனால இந்த வேலை இல்லை. இப்போ சீக்கிரம் அள்ளுங்க, உடஞ்சிருமா? அவ்வளோதானே நெல் மல்லி? இந்த கருப்படிச்சு ஃபுல்லாக அது இப்போ நோக்காடு. மல்லியுமே பருசால பொடுசால இருக்கு. அதான் முரட்டால இருக்கு. மனசுக்கு சீப்பு வந்தால் எங்கிட்டு எப்படி கிடக்குமோ அது மாதிரி தான். அது உண்மைதான் உண்மைதான். நண்பர்களே பாருங்க, நம்ம அந்த காலத்து முறைப்படி அந்த காலத்தில் வந்து நெல்லை வந்து எப்படி தூத்தினாலும் அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் எதுவுமே யாருமே அப்படி தூத்துறது இல்லை. மிஷினில் அறுத்த அப்படியே வீட்டில் அப்படியே வயக்காட்டிலே விற்றுறாங்க. இப்போ வந்து நெல் வந்து தூத்துறது அது எங்கேயுமே பார்க்கவே இல்லை. இப்போ வந்து இந்த மல்லியை மட்டும் இப்படி தூத்துறாங்க. அது வந்து வீடியோ போட்டிருக்கேன், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாருங்கள் தூத்துறதுனால எவ்வளோ தெளிவாயிடுச்சுன்னு. செத்தவெல்லாம் ஒதுங்கிடும். செத்தவெல்லாம் வழங்கி தெளிவாயிடும் மல்லி வந்து. இதை பாருங்கள், தூத்துற மல்லியை தூத்துற மல்லி செத்தவெல்லாம் ஒதுங்கிடுச்சுவாங்க. ஒதுங்கி வெறும் மல்லியாக இருக்குது. இது வந்து தூத்துறதான். அதே மாதிரி வந்து தூத்துறது வந்து காற்றுனா தான் தூத்துவாங்க. அதான் ஒதுங்க செத்தவுலாம் காற்று வந்து தூத்துனா தான் செத்தவுலாம் ஒதுங்கி தனியாக போயிடும். செத்தவுலாம் பாருங்கள், இது இன்னும் தூத்துனால ஒதுங்க செத்தவுலாம். இந்த செத்த உள்ளாமல் என்ன பாருங்க, செத்தாலாம் ஒதுங்கி மல்லி தனியாக வந்துடும். பாருங்கள், நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நீங்கள் எது மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்டில் அப்படி சொல்லுங்கள். நீங்கள் இந்த விவசாயத்தை பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அனுபவத்தை. பாய்.
வரதா மேக்ஸிமம் தூத்தி விட்டு முடிச்சிட்டாங்க. முடித்தது போக அந்த தூசி உள்ளலாம் தனியாக ஒதுங்கிருச்சு பாருங்க. நீங்களே பாருங்கள், தூத்துனதில் வந்து இந்த செத்த உள்ளலாம் தனியாக ஒதுங்கிருச்சு. அதான் பார்க்குறீங்க நீங்கள் பாருங்கள், இது தனித்தனியாக ஒதுங்கிருச்சுன்னு. மல்லி தனியாக விழுந்துடும், செத்த தனியாக விழுந்துடும். இதுதான் இது ஸ்பெஷலு. அந்த காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது நான் எதாவது பார்த்ததுனால தான் ஒரு வீடியோ எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த மல்லி இதை கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வேலை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதோட நம்மளும் கிளம்பியாச்சுங்க. டைம் ஆயிடுச்சு, நம்மளும் வேலை ஆக கிளம்பியாச்சு. சரி, ஓகே. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். ஒரு வீடியோ கமெண்டில் போட்டு விடுங்க. கமெண்டில் எந்த ஊர்னு பார்க்குறீங்கன்னா இந்த தூத்துனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எடுத்து பேசி நன்றி. வணக்கம். பாய். வணக்கம்.